ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். குழந்தைங்க கண்டிப்பாக பாவக்காவை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் இந்த பாவக்காய் கிரேவியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பாவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு நான் ஏற்கனவே 300 கிராம் அளவுக்கு பாவக்காவை வாங்கி நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு கொட்டையும் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுருக்க பாவக்காவை இப்போ நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம். பாவக்காவை சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொதுவாகவே நம்ம பாவக்காய் குழம்பு கிரேவி செய்யும்போது நல்லா ரவுண்டாக வெட்டிட்டு தான் செய்வோம். அந்த மாதிரி செய்கிறத விட கிரேவிக்கு குறிப்பாக நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி வெட்டிட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு கிரேவி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது பாவக்காய் அங்கங்கே வாயில் கடிப்படாது. அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காவையை எண்ணெயில் நல்லா பொரிய விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து நீங்கள் கிரேவி செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொரிச்சிங்கன்னா கிரேவி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும்போது எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பதமாக வதங்கின பிறகு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள எண்ணெயிலே நம்ம பாவக்காய் கிரேவியை தாளிச்சு விட்டுலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா நான் ஏற்கனவே 10 பெரிய பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க. 5-6 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூண்டோட நிறம் இந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி 1 கப் அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் 10-15 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். பாருங்கள், 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு. அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் தக்காளியோட சார்லேயே மசாலா பொருட்கள்லாம் நல்லா முக்கால்வாசி நல்லா வதங்கி வந்துடும். அந்த அளவுக்கு வந்தோன்னே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் சின்ன எலுமிச்சம்பழத்தை விட சின்ன சைஸ் புளியை எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முதலே ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை சக்கையெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு பத்தாமல் இருக்குது, அதனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5-6 நிமிஷத்துலேயே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே தளன்னு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவியை அப்படியே இட்லி தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு மூடியை போட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பாவக்காய் கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கை நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி கடைசியாக மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம்.
ரொம்ப அருமையான கிரேவி, அதுவும் பாவக்காய் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டான கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். பாவக்காயில் அதிகமான கசப்புத்தன்மை இருக்கனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த மாதிரி கிரேவி அப்படி இல்லைன்னா பாவக்காய் ஜூஸை வாரத்தில் 2-3 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். பாவக்காயில் கசப்புத்தன்மை இருக்கனால தான் குழந்தைங்க வந்து பாவக்காவை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லா கிரேவியும் கடாயில் இருந்து சர்விங் பவுலுக்கு சேர்க்காம கொஞ்சம் கிரேவியை கடாயிலே வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 2-3 கரண்டி அளவுக்கு சுட சுட சாதத்தை கடாயில் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு உருண்டையில் 10 உருண்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்க்குற வியூவர்ஸில் எத்தனை பேர் இந்த மாதிரி உருண்டையை நிறையா வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? அதே நேரத்தில் அம்மாமாருங்க எத்தனை பேர் இந்த மாதிரி உருண்டையை உருட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த பாவக்காய் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாவக்காவை வச்சு நல்லா சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி டேஸ்டான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.